Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கிர்ச்சாஃப் ரூல் வந்து பார்க்க போகிறோம். கிர்ச்சாஃப் ரூல் வந்து எதுக்கு முதல்ல யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஓம்ஸ் லா தான் வந்து நம்மளுக்கு வால்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா V is equal to IRங்கிறது தான் ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. இந்த ஓம்ஸ் லா வந்து பார்த்தோம்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓம்ஸ் லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம கிர்ச்சாஃப் ரூல் வந்து பார்க்க போகிறோம். கிர்ச்சாஃப் ரூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டுக்கு வந்து நம்ம கரண்ட்டோட வேல்யூ அதுக்கப்புறம் வால்டேஜோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அந்த பிளேஸில் வந்து கிர்ச்சாஃப் ரூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிர்ச்சாஃப் ரூலே வந்து பார்த்தோம்னா ரெண்டு ரூலாக வந்து நம்மளுக்கு ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல், அடுத்து செகண்ட் ரூல் வந்து பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் வால்டேஜ் ரூல். இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் ரூலில் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிர்ச்சாஃப் ஃபஸ்ட்டு ரூல்னு சொல்லிக்கிறாங்க, இல்லைன்னா கரண்ட் ரூல் இல்லைன்னா ஜங்ஷன் ரூல்னு அதை சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் வால்டேஜ் ரூல். கிர்ச்சாஃப் வால்டேஜ் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல்னு சொல்லுவாங்க, இல்லைனா வால்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல்னுட்டு அதை சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல் வந்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூலில் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ஸ்டேட் தட் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் அ சர்க்கியூட் இஸ் 0. இப்போ வந்து நான் ஒரு ஜங்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஒரு ஜங்ஷன் வந்து இருக்குது. ஜங்ஷன்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எல்லாமே மீட் ஆச்சுன்னா அதுதான் வந்து நம்ம ஜங்ஷன்னுட்டு சொல்லுவோம். இப்போ ஏங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அதை ஜங்ஷன்னுட்டு சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எனக்கு நிறைய வயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வயர்ஸ் எல்லாமே மீட் ஆகுது. அந்த வயர்ஸில் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய கரண்ட்டை I1, I2, I3, I4, I5ன்னுட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிர்ச்சாஃப் ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எல்லாத்தையுமே சம் பண்ணோம்னா எனக்கு இந்த ஜங்ஷனோட வேல்யூ 0வாக இருக்குங்கிறத நம்மளுக்கு கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல் வந்து சொல்லுது. இட் ஸ்டேட் தட் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் அ சர்க்கியூட் இஸ் 0. இப்போ இங்கே ஏங்கிற ஜங்ஷனில் அல்ஜிப்ரிக் சம், அதாவது I1, I2, I3, I4, I5 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணனா எனக்கு அந்த ஜங்ஷனில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 0வாக இருக்குங்கிறத நம்மளுக்கு இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு கரண்ட் வந்து டூவர்ட்ஸ், அதாவது ஏங்கிற ஜங்ஷனுக்கு டூவர்ட்ஸ், அதாவது இந்த ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிற மாதிரி கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். அதுவே அந்த ஜங்ஷன்லேருந்து அந்த கரண்ட் வந்து லெஃப்ட் ஓவர், அதாவது வெளியில் போச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் சைன் வந்து நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். அதாவது I1 வந்து பார்த்தீங்கன்னா டூவர்ட்ஸ் தி ஜங்ஷன் வருது, அதனால ப்ளஸ் I1. அடுத்து I2வும் பார்த்தோம்னா டூவர்ட்ஸ் தி ஜங்ஷன் வருது, அதனால் ப்ளஸ் I2. I3 வந்து பார்த்தோம்னா அவே ஃப்ரம் தி ஜங்ஷன், அதாவது ஏங்கிற ஜங்ஷன்லேருந்து அது போகிற மாதிரி இருக்குது, அதனால அதுக்கு நெகட்டிவ் I3. I4 வந்து பார்த்தோம்னா அதுவுமே எனக்கு ஜங்ஷன்லேருந்து வெளியில் வருது, அதனால் நெகட்டிவ் I5. அடுத்து வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் I4. அடுத்து I5யும் பார்த்தோம்னா எனக்கு அவே ஃப்ரம் தி ஜங்ஷன், அதனால -I5 எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 0. ஏன்னு பார்த்தோம்னா அந்த ஜங்ஷனோட கரண்ட்டோட வேல்யூ 0ன்னுட்டு நம்மளுக்கு கிர்ச்சாஃப் ஃபஸ்ட்டு ரூலோட டெஃபினேஷன்லேயே சொல்லியிருக்காங்க, அதனால் ஈக்குவல் டு 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த -I3 அங்கிட்டு போச்சுன்னா +I3, இந்த -I4 அங்கிட்டு டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +I4, அடுத்து இந்த -I5 அங்கிட்டு டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +I5ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். எக்ஸாம்பிள் 2.20 இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல், இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வால்டேஜ் ரூல் இல்லைன்னா லூப் ரூல்னுட்டும் சொல்லுவாங்க. இந்த கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வால்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிர்ச்சாஃப் கரண்ட் ரூலில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டில் கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கிர்ச்சாஃப் ஃபஸ்ட்டு ரூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கிர்ச்சாஃப் ஃபஸ்ட்டு ரூலில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கரண்ட் ரூல்னுட்டு சொல்லுவோம். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா வால்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து கிர்ச்சாஃப் வால்டேஜ் ரூலை வந்து வால்டேஜ் ரூலில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலில் வால்டேஜ் ரூல்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்ப்போம். இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இட் ஸ்டேட்ஸ் தட் இன் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஓப்பன் சர்ஃபேஸாக இருக்குது, ஆனால் வால்டேஜ் ரூல் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு அது க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு பார்த்தோம்னா எனக்கு ரெசிஸ்டார் R1ன்னுட்டு ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, R2ன்னுட்டு எனக்கு ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இந்த R1ல் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தோம்னா I1, R2ல் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2. இப்போ இந்த இடத்துல வால்டேஜ் ரூலை அப்ளை பண்ணோம்னா இந்த I1 R1 ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணணும், I2 R2 ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணி அதை சம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
each part of the circuit is equal to the total EMF included in the circuit. இப்போ எனக்கு பார்த்தோம்னா இந்த சர்க்கியூட்டை வந்து ஒரு இஎம்எஃப் இல்லைன்னா ஒரு செல் ஆர் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிப்போம். அந்த செல் ஆர் பேட்டரியோட இஎம்எஃப் வால்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு சர்க்கியூட் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதான் வந்து ஒரு சர்க்கியூட். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய இஎம்எஃப் வந்து நான் ஈன்னுட்டு எழுதியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம்னா அதில் ஒரு ரெசிஸ்டார் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு ரெசிஸ்டாரும் கனெக்ட் பண்ணிட்டேன். அதை இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட ரெசிஸ்டார் வந்து R1, இதோட ரெசிஸ்டார் வந்து R2. நான் இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை வச்சு சொல்கிறேன். வால்டேஜ் ரூல் வந்து பார்த்தோன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டுக்கு இருக்கும். இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I1, இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2. இப்போ I1 R1 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து I2 R2 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம்னா இதோட இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்குங்கிறதா கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் வந்து நம்மளுக்கு சொல்லுவது. அதாவது I1 × R1 + I2 × R2 ஈக்குவல் டு இஎம்எஃப்ங்கிறது தான் நம்மளுக்கு கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலோடைய இது வந்து இந்த ஃபார்முலா நானாக உங்களுக்கு எழுதுனது. இந்த டெஃபினிஷனில் இந்த ஃபார்முலா வந்து இருக்காது. இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப் வால்டேஜ் ரூல் ரெண்டுமே பார்த்தோம்னா எதை ஒபே பண்ணது பார்த்தோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற அந்த லாவை ஒபே பண்ணுறதுனால இது மூலமாக ஈஸியாக கரண்ட்டோட வேல்யூ அதுக்கப்புறம் வால்டேஜோட வேல்யூ கண்டுபிடிக்கலாங்கிறதுனால இந்த இதை ஒரு அப்ளிகேஷனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அகெயின்ஸ்டான்னு பார்த்தோம்னா ஓம்ஸ் லாவுக்கு பதிலாக இந்த கிர்ச்சாஃப் ரூலில் யூஸ் பண்ணுறாங்க. ஓம்ஸ் லாங்கிறது சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிர்ச்சாஃப் ரூலுங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து கிர்ச்சாஃப் ரூலோடைய டெஃபினேஷன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.